வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் மிக முக்கியமான சர்வதேச மற்றும் உள்நாட்டு அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக ஆராயப் போகிறோம். ஈரான்-இஸ்ரேல் பதற்றம் முதல் தமிழக அரசியல் மாற்றங்கள் வரை ஒவ்வொரு நிகழ்வையும் அதன் விரிவான தாக்கங்களுடன் ஆராய்வோம். என் இராணுவ அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளின் உண்மையான பின்னணியையும் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் ஏற்படும் தாக்கங்களையும் தெளிவாக விளக்குவேன். மத்திய கிழக்கின் நிலைமை தற்போது மிகவும் சிக்கலான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு சீனா வழங்கும் இரகசிய உதவி பற்றிய முதல் விஷயத்திலிருந்து தொடங்குவோம். சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் இன் கீழ் ஈரானுக்கு ஆயுத தொழில்நுட்பம், வர்த்தக வசதிகள் மற்றும் பொருளாதார ஆதரவு வழங்கி வருகிறது. இது வெறும் வணிக உறவு அல்ல, இது அமெரிக்காவின் மேலாதிக்கத்திற்கு எதிரான ஒரு மூலோபாய கூட்டணியாகும். சீனா-ஈரான் உறவு வலுப்படுவது இந்தியாவிற்கு இரண்டு முக்கியமான சவால்களை முன்வைக்கிறது. ஒன்று, சாபஹார் துறைமுக திட்டத்தின் எதிர்காலம் குறித்த கேள்வி. 2, சவுத் சைனாவில் சீனாவின் நிலைப்பாட்டிற்கு ஈரானின் ஆதரவு கிடைப்பது. இரண்டாவதாக, ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரானின் எதிர்வினை பற்றி பார்ப்போம். மேக்சிமம் பிரஷர் கொள்கை ஈரானை மேலும் தீவிரவாதத்திற்கு தள்ளியுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை துரிதப்படுத்தி பிராந்தியத்தில் ப்ராக்ஸி போர்களை தீவிரப்படுத்துகிறது. இது குறிப்பாக பெர்ஷியன் இல் எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை பாதிக்கும். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறும். தமிழ்வில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் இதனால் பாதிக்கப்படும். மூன்றாவதாக, இஸ்ரேல்-அரபு-அமெரிக்கா அச்சிற்கு எதிரான ஈரானின் நிலைப்பாட்டை ஆராய்வோம். அப்ராஹம் இன் மூலம் இஸ்ரேல் பல அரபு நாடுகளுடன் இணைந்தது ஈரானை தனிமைப்படுத்தும் முயற்சியாகும். ஆனால் ஈரான் ஹெஸ்போல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளின் மூலம் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஐ வலுப்படுத்துகிறது. இது ஒரு புதிய குளிர்யுத்த சூழலை உருவாக்குகிறது, அதில் இந்தியா நடுநிலை நிலைப்பாட்டை பராமரிக்க வேண்டிய சவாலை எதிர்கொள்ளும். இப்போது இந்திய கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மாற்றங்களை பார்ப்போம். ஈரான்-இஸ்ரேல் பதற்றம் இந்திய பெருங்கடலின் ஸ்ட்ரேட்டஜிக் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. ஈரானிய கடற்படை மற்றும் ரெவல்யூஷனரி இன் கடல்சார் பிரிவுகள் அரேபியன்வில் அவர்களின் இருப்பை அதிகரித்துள்ளன. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு நேரடி சவாலாகும். குறிப்பாக லக்ஷத்வீப் தீவுகள் மற்றும் கேரளா கடற்கரையின் பாதுகாப்பு இப்போது முன்னுரிமை பெற வேண்டும். இந்தியனுக்கு இந்த சூழலில் தனது கண்காணிப்பு திறனை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. டெல் அவிவ் மற்றும் இன் மீதான ஈரானின் தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் நிலைமையை மிகவும் அபாயகரமானதாக மாற்றியுள்ளது. ஐரன் டோம் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக செயல்பட்டாலும் ட்ரோன் மற்றும் பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களின் அளவு கவலை அளிக்கிறது. இந்த தொழில்நுட்பங்கள் பாகிஸ்தான் மற்றும் வின் கைகளில் சென்று இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் வாய்ப்பு உள்ளது. தமிழ்வில் உள்ள ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் தொழிற்சாலைகள் இந்த நிலைமையில் இந்தியாவின் தற்காப்பு திறனை வலுப்படுத்த முக்கிய பங்காற்ற வேண்டும். மிகவும் கவலையளிக்கும் விஷயம் ஈரானின் நீர்வள அரசியல் பற்றியது. ஹோர்மஸ் ஐ கட்டுப்படுத்தும் ஈரான் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 20% தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த செய்முறையை டிசாலினேஷன் பிளான்ட்ஸ் மற்றும் அண்டர் வாட்டருக்கு எதிராகவும் பயன்படுத்தும் அபாயம் உள்ளது. பெர்ஷியன் கல்ஃப் நாடுகளின் குடிநீர் தேவையில் 70% ஐ சார்ந்துள்ளது. இந்த நிலைமை தமிழ்வின் டிசாலினேஷன் திட்டங்களுக்கும் கடல்சார் பாதுகாப்பிற்கும் முக்கியமான பாடங்களை வழங்குகிறது. சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற கடலோர நகரங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மாற்றங்களை பார்ப்போம். முதலில், முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பி. சிதம்பரம் இடையேயான சமீபத்திய சந்திப்புகள் பற்றி. காங்கிரஸ்-டிஎம்கே கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் மிகவும் தெளிவாக வெளிப்பட்டுள்ளன. 2024 லோக் சபா தேர்தலில் கிடைத்த 22 இடங்கள் மற்றும் கிடைத்த 9 இடங்கள் இந்த கட்சிகளுக்கிடையேயான பவர் ஐ மாற்றியுள்ளது.
இன் திடீர் சென்னை விஜயம் மற்றும் உடனான நீண்ட கலந்துரையாடல் 2026 அசெம்பிளி தேர்தலுக்கான சீட் ஷேரிங் பற்றிய பேச்சுவார்த்தையின் ஆரம்பமாக இருக்கலாம். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கமாக இருக்கும். இரண்டாவதாக, மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்நிலை தமிழகத்திலும் பரவலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பர்ஷியன் கல்ஃப் பகுதியில் பணிபுரியும் 25 லட்சம் தமிழர்கள் இந்த அரசியல் அழுத்தத்தின் நேரடி விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். குறிப்பாக UAE, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளில் பணிபுரியும் தமிழர்களின் பாதுகாப்பு இப்போது கேள்விக்குறியாக உள்ளது. ஈரான்-இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்தால் இந்த நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஃபாரின்களின் நிலைமை கஷ்டமாகும். தமிழக அரசு இந்த சூழலில் வெளிநாட்டு தமிழர்களின் பாதுகாப்பிற்கான தனி பிளான் தயாரிக்க வேண்டும். மூன்றாவதாக, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடையேயான சந்திப்பு தமிழக அரசியலில் ஒரு புதிய சேர்த்துள்ளது. ஏஐஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மீண்டும் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு நேரடி சவாலாக அமையும். குறிப்பாக 2026 தேர்தலில் பிஜேபி தமிழகத்தில் தனது இருப்பை அதிகரிக்க இந்த கூட்டணி உதவும். தமிழ் நேஷனலிசம் வர்சஸ் ஹிந்துத்வ இன் மோதல் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கும். நரேந்திர சர்வதேச கொள்கை தற்போது பல நாடுகளில் பாராட்டு பெற்று வருகிறது. குறிப்பாக கனடா போன்ற நாடுகளில் கூட தலைமையின் மீது அதிகரித்து வரும் மரியாதை குறிப்பிடத்தக்கது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் கடுமையான நிலைப்பாடு சர்வதேச அளவில் புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது. இது தமிழகத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் வசிக்கும் தமிழர்களும் இந்த அரசியல் மாற்றங்களால் பாதிக்கப்படலாம். வலுவான லீடர்ஷிப் இமேஜ் உலக அளவில் இந்தியாவின் மூலோபாய நிலையை உயர்த்தி வருகிறது. இரண்டாவதாக, யூனியன் மினிஸ்டர் சமீபத்திய அறிக்கைகள் டிஎம்கே அரசின் சமூக நீதி கொள்கைகள் மீது கேள்விகளை எழுப்பியுள்ளன. குறிப்பாக ஸ்கெட்யூல்ட் காஸ்ட்க்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டுகிறது. இது திராவிடியன் ஐடியாலஜி மற்றும் சோஷியல் ஜஸ்டிஸ் அரசியலுக்கு நேரடி சவாலாக உள்ளது. தலித் வாக்கு வங்கியை பிஜேபி தனது பக்கம் திருப்ப முயற்சிக்கும் பகுதியாக இதை பார்க்க வேண்டும். தமிழ்வின் சோஷியலில் இது எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது முக்கியமான கேள்வி. மூன்றாவதாக, மீண்டும் ஆட்சிக்கு வருகையால் ஹார்மஸ் கட்டுப்பாட்டு பிரச்சினை தீவிரமடைய உள்ளது. உலகின் எனர்ஜிக்கு மிக முக்கியமான இந்த ஈரான் கட்டுப்படுத்துவது அமெரிக்காவின் நேரடி தலையீட்டிற்கு வழிவகுக்கும். இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியை கடுமையாக பாதிக்கும். தமிழ்வின் தொழில்கள், குறிப்பாக பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கடுமையாக பாதிக்கப்படும். மணாலி, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் பிற சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆல்டர்னேட்டிவ் சப்ளை உருவாக்க அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடைசியாக, சமீபத்திய முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்போம். அமெரிக்கா ஈரானின் ஐரிஸ் தேனா என்ற கப்பலை டார்கெட் செய்ததன் மூலம் ஈரானின் கடல்சார் நடவடிக்கைகளை முழுவதுமாக கண்காணிப்பில் வைத்துள்ளது என்பது தெளிவாகியுள்ளது. இது சேட்டலைட் சர்வேலன்ஸ், அண்டர் வாட்டர் டிராக்கிங் சிஸ்டம்ஸ் மற்றும் நவல் விளைவு. இந்த தொழில்நுட்ப திறமை இந்தியாவும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான பாடம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் இன் சேட்டலைட் நெட்வொர்க் மற்றும் இந்தியன் வின் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இந்த அளவிற்கு வளர்த்தெடுக்க வேண்டும். தமிழ்வில் உள்ள இஸ்ரோ ஃபாசிலிட்டிஸ் மற்றும் டிஃபென்ஸ் லேபரட்டரிஸ் இந்த இலக்கை எட்ட முக்கிய பங்காற்ற முடியும். இரண்டாவதாக, மத்திய கிழக்கு நெருக்கடியால் 37 இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் ரவுட் மாற்றம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளன. இது இந்தியா ஸ்பெயின் வர்த்தக உறவுகளிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சூயஸ் கேனலுக்கு பதிலாக கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக செல்ல வேண்டியுள்ளதால் ஷிப்பிங்கள் 40% அதிகரித்துள்ளன. இது தமிழ்வின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்களை கடுமையாக பாதிக்கும். தூத்துக்குடி போர்ட், சென்னை போர்ட், எண்ணூர் போர்ட் போன்றவையிலிருந்து வெளியேறும் டெக்ஸ்டைல், லெதர், என்ஜினியரிங் களின் விலை அதிகரிக்கும்.
மூன்றாவதாக, ரஷ்யா சைனா சீக்ரெட் ஐ எதிர்கொள்ள அமெரிக்கா தனது மாற்றியமைத்து வருகிறது. இது ஒரு புதிய குளிர் யுத்தத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த 3 பவர் பிளாக்ஸ் அமெரிக்கா, ரஷ்யா ஈரான் மற்றும் சைனா பாகிஸ்தான் ஆக்சிஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான போட்டி தீவிரமடையும் போது இந்தியாவின் நான்அலைன்மென்ட்க்கு கடுமையான சவால் ஏற்படும். தமிழ்வின் ஐடி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் செக்டர் மற்றும் ஹெல்த் கேர் செக்டர் ஆகியவை இந்த குளோபலில் எவ்வாறு நிலைகொள்ளும் என்பது முக்கியமான கேள்வி. குறிப்பாக வின் ஆட்டோமொபைல் ஹப் மற்றும் வின் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பகுப்பாய்விலிருந்து தெளிவாகும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சர்வதேச அரசியல் மாற்றங்கள் நேரடியாக தமிழகத்தின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சமூக நிலையை பாதிக்கின்றன. ஈரான்-இஸ்ரேல் மோதல், அமெரிக்க-சீன போட்டி மற்றும் உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. தமிழக அரசும் மக்களும் இந்த சூழலில் மிகவும் எச்சரிக்கையுடன் முன்னேற வேண்டும். எங்களுடைய தொடர் பகுப்பாய்வுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.